வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆல் அபவுட் சன்ஸ்கிரீன் தான். சன்ஸ்கிரீன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன டைப் இருக்கு, எந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலான்றது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன்ஸ்கிரீன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? உங்கள் ஸ்கின்னை வந்து சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சில பேத்துக்கு வெயிலில் போயிட்டு வந்தால் ரொம்ப டேன் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெஸ் போட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு கலராக இருக்கும், ட்ரெஸ் இல்லாத இடத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ஷேடாக டேன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணியே தான் ஆகணும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம்? உங்கள் பாடி வந்து வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகுது, உங்கள் ஃபேஸ் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகாது. நீங்கள் வந்து ஃபேஸை மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, உங்கள் நெக்லையும் சேர்த்து அப்ளை பண்ணணும். அண்ட் உங்கள் ஹேண்ட்ஸும் தான் வந்து உங்கள் சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அது மட்டும் டார்க்காக இருந்தால் ரொம்ப பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஹேண்ட்ஸ்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும்? அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியாச்சும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே தான் ஆகணும். ஸோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. லைட்டாக டேபிங் மோஷனால் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்குக்கும் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டுமே வேறு கலரில் ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது உங்கள் ஸ்கின்னோட வந்து என்ன சொல்கிற மர்ஜ் பண்ண விடுங்க. ஸோ அதுக்கான டைம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டைப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லோஷன் டைப் இருக்குது, அண்ட் க்ரீம் டைப் இருக்குது, ஜெல் டைப் இருக்குது, அண்ட் ஸ்ப்ரே டைப் இருக்குது. இந்த 4 டைப்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீம் டைப் தான் நான் காட்ட போகிறேன். இது வந்து நியூட்ரஜினாலேருந்து வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் டைப். ஸோ இதில் வந்து SPF 50+ இருக்குது. இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஒன்றும் உங்களை ஆயிலியே ஆக்காது, லைட்டாக வந்து உங்களுக்கு ஆயிலியான மாதிரி இருக்கும். அண்ட் அதை வந்து நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த பிரச்சனையும் கொடுக்காது அண்ட் ஈஸியாகவே உங்கள் ஸ்கின்னோட மர்ஜ் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல சன்ஸ்கிரீன். மோஸ்ட்லி வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். பட் வந்து வீட்டில் இருக்கும்போது இது யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் நான் வெளியே போகிறேன், எனக்கு சில நேரம் வந்து ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, அப்போ வந்து என்னால் இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து போட்டுக்க முடியாது. அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஜெல் டைப்பில் உள்ள ஒரு சன்ஸ்கிரீன் காட்டுறேன். இது வந்து அரோமா மேஜிக்லேருந்து ஒரு ஆலோவேரா சன்ஸ்கிரீன் ஜெல். ஓகேவா? இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதும், ஒரு கலர் இல்லாத ஆலோவேரா ஜெல் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ ரொம்ப வாட்டரியாக இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, போட்டு ரொம்ப ஒரு க்ரீமியாக ஆயிலி லுக் வந்து நம்மளுக்கு இது கொடுக்கவே கொடுக்காது. ஸோ உங்கள் ஸ்கின்னோட ஈஸியாக மர்ஜ் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் போதும், டக்குனே ஸ்கின் வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ இதையுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின்னோட மர்ஜ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது வந்து டக்குன்னு நீங்கள் வெளியே போகிறீங்க, காம்பேக்ட் கூட யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லைப்பான்னு சொல்லும் போது இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒரு சட்டுன்னு போட்டுட்டு நீங்கள் வெளியே போகலாம். ரொம்ப ஆயிலியாகவும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து லோஷன் டைப் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து அரோமா மேஜிக்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா ஒரு திக்கான க்ரீம் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் உள்ள க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இடமே இல்லை கையில், இங்கே போட்டு காட்டுறேன். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு லைட்டான ஒரு ஒயிட் கேஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் டைப் வந்து ஸ்ப்ரே டைப்பில் உள்ள ஒரு சன்ஸ்க்ரீன் தான். ஸோ அது வந்து நான் வாங்கலை, என்கிட்டையும் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்ப்ரே டைப்பில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, டோனர் அந்த மாதிரிலாம் கிடைக்குதுல, இந்த மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து SPF வந்து எவ்வளோ இருக்கணும்? இப்போ 15 இருக்கும், 30 இருக்கும், 50++ இருக்கும். அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு SPF இருந்தால் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SPF வந்து 15 இருந்துச்சுன்னா ஒரு 95% வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். SPF 30 வந்து ஒரு 97, SPF 50 வந்து 98% தான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அது போக வந்து எக்ஸ்ட்ரா SPF 80, 100 இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்காது. வந்து
நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு SPF 30லேருந்து ஸ்டார்ட் ஆனால் கூட போதும். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து SPF 50 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எந்தெந்த ஸ்கின் டைப் வந்து எந்தெந்த மாதிரி வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜெல் டைப்புக்கு போகலாம். அது வந்து உங்கள் ஸ்கின்னை இன்னும் வந்து ஆயிலி ஆக்காது. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா லோஷன் டைப் போகலாம். அதுவும் இல்லாமல் க்ரீம் டைப் கூட உங்களுக்கு போகலாம். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் ஜெல் டைப் போகலாம், க்ரீம் டைப் போகலாம். ஸோ பேசிக்காக வந்து இதுதான் மேட்டர். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீனை ரீஅப்ளை பண்ணணுமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 5 hours ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எப்படி பண்ணுறது? மேக்கப் போடுறதா எப்படி பண்ணுறது? நீங்கள் ஸ்ப்ரே டைப்பில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே டைப்பில் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எப்போவுமே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் வெளியே போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக போடணும். நான் எப்போ சொல்கிறேன்னா, ஒரு ஏர்லி மார்னிங் இருக்குல்ல, அந்த சன்ரைஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் தான் வந்து வைட்டமின் டியிலேருந்து எல்லா விதமான சத்துக்களும் நம்ம பாடிக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் அப்போது வந்து ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ சன் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு கெடுதின்னு சொல்ல முடியாது. ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வந்து சன்னில் நின்றாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய வைட்டமின்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நின்றீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் அப்படி இருக்கனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ சன் வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியம், அதே நேரத்தில் கெடுதலும் கூட. அதனால வெளியே எப்பயாச்சும் நீங்கள் போகிறீங்க, ஸோ வெளியே தான் உங்களுக்கு ஒர்க்கு அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு கிளம்பும் போது சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான் சன்ஸ்க்ரீன் பற்றி. இவ்வளோதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. இதுக்கு மேலே சிம்பிளாக யாராலையும் சொல்ல முடியாது. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.